ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த இலையால் அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொன்னால் ருணம் கடன் உடனே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ருணம் அப்படின்னாலே நம்ம படுற கஷ்டம், அந்த தொல்லைகள், துன்பங்கள் இவை அனைத்தையுமே குறிப்பது தான் நோய் நொடி, கடன் பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீருவதற்கு சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு இந்த இலையால் அர்ச்சனை செய்து நம்ம சொல்ற இந்த ருண விமோச்சன மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும். மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு, பரிகாரம்னே சொல்லலாம். ரொம்பவே சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு எளிமையான விநாயகர் வழிபாடு. அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இதை செய்யுங்க. நிச்சயம் விநாயக பெருமான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ருணங்களையும் கடன்களையும் கண்டிப்பாக போக்குவார். அது என்ன மந்திரம், எந்த இலையால் அர்ச்சனை செய்வது, எப்படி வழிபடுறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருகின்றது. பௌர்ணமி முடிந்து 4ஆம் தேதியாக வரக்கூடியது தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அமாவாசை முடிந்து 4ஆம் நாள் வருவது சதுர்த்தி. அந்த நாளில் நீங்கள் விநாயகரை விரதம் இருந்து வழிபட முடியாவிட்டாலும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அந்த தேய்பிறை சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு தீபத்தையாவது விநாயகர் முன்பு ஏற்றி வச்சு நீங்கள் மனசார விநாயக பெருமானை வழிபட்டு பாருங்கள். உங்கள் சங்கடங்களை எல்லாம் உடனே போக்குவார் விநாயக பெருமான். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான ஒரு மந்திரம். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கடன் பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு அவமானப்பட்டு அந்த கடன் பிரச்சனையால் தலை குனிந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் நொடியில் போக்குவார் விநாயக பெருமான். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதமாக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உணவு எடுத்துக்கொள்ளலாம், பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சைவ உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் விநாயக பெருமானை வழிபடலாம். பொதுவாக சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தியில் மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது தான் நல்லது. 6 மணிக்கு மேலே சந்திர பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விநாயகரை வழிபட வேண்டும். அதனால் 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி, அல்லது கோவிலில் நீங்கள் வழிபட்டாலும் சரி, ஒரு தீபத்தை விநாயகர் முன்பு ஏற்றி வச்சுட்டு செம்பருத்தி இலைகள் கண்டிப்பாக வேணும் அர்ச்சனை செய்வதற்கு. செம்பருத்தி இலையால் அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்குண்டான பலனே ஒரு அதிகம்தான். உடனடியான பலனை நீங்கள் பெறலாம். ஏன்னா எப்பொழுதுமே விநாயகருக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையால் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு சீக்கிரமான ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் ஒற்றை படையில் செம்பருத்தி இலையை எடுத்துக்கிறீங்க. ஒரு 7, 9 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஒரு இலையால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும். தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. வீட்டில் விநாயகர் போட்டோ அல்லது சிலை இருந்துச்சுன்னா அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஏதாவது ஒரு பூக்களால் விநாயகருக்கு அலங்காரம் செஞ்சுட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுருங்க. அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி இந்த ஒரு இலையால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ஒற்றைப்படையில் நீங்கள் செம்பருத்தி இலை எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் அந்த அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் ருணம் தீர்க்கும் அற்புதமான மந்திரம். ஸ்ரீ கணேச ருணம் சிந்தி சிந்தி, ஸ்ரீ கணேச ருணம் சிந்தி சிந்தி. இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு செம்பருத்தி இலையாக போட்டுக்கிட்டே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அல்லது இந்த மந்திரத்தை அந்த செம்பருத்தி இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விநாயகரை கையெடுத்து கும்பிட்டு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள். 108 முறை சொல்வது மிக மிக சிறப்பு. உங்ககிட்ட 108 செம்பருத்தி இலை இருந்துச்சுன்னா ஒரு இலையால் அர்ச்சனை செய்யும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 இலையை எடுத்துக்கிட்டு நிச்சயமாக உடனே உங்கள் கடன் அடைவது உறுதி. கண்டிப்பாக விநாயக பெருமானின் அற்புதமான ஒரு கடன் ருணம் தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம். ஒரு வரி மந்திரம், எளிமையானது, யார் வேணாலும் சொல்லலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்குமே ஒரு நல்ல எளிமையான வழிபாடு பரிகாரம் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு இந்த ஒரு எளிமையான வழிபாடு, எளிமையான மந்திரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல அற்புதமான தகவல்கள், மந்திரங்கள், பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.